முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம். சரியாக மாலை 5 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி. இந்த வருஷம் நம்மளுக்கு எல்னினோ தான் வரப்போகிறது. இந்த வருஷம் நம்மளுக்கு ஐஓடியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஐடி தான் வரப்போகிறது என்பதை நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக குறிப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த அறிக்கையில இந்த வருஷம் வரக்கூடிய எல்னினோனால தமிழ்நாடு என்னென்ன பாதிப்புகள் எதிர்கொள்ள போகிறது, இந்திய அளவுல எத்தனை மாநிலங்கள் இந்த எல்னினோனால பாதிக்கப்பட போகிறது, ஒட்டுமொத்த இந்திய அளவுல எவ்வளவு தாக்கம் இருக்கும் இந்த எல்னினோடைய தாக்கம் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இந்த கிராப்ஸ்ல பாத்தீங்கன்னா நினோ 3.4. ஸோ இந்த நினோ 3.4ல பாருங்க, எல்னினோ அதிகபட்சம் இந்த வருஷம் 3.2 வரைக்கும் போகலாம். 3.2.8 பிளஸ் 2.8ல இருந்து 3.2 வரைக்கும் போகலாம்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச அளவாக இருக்கும்ன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இது வரைக்கும் ரெக்கார்ட்ஸ்ல நம்மளுடைய ரெக்கார்டுல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு உச்சத்தை தொட்ட எல்னினோ அப்படின்றது 1997 இந்த இடைப்பட்ட ஆண்டுகள்ல தான் இது போன்று இருந்தது நம்மளுக்கு. அதற்கு முன்னாடி ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸ் வரல இது வரைக்கும். ஆனாலுமே இந்த எல்னினோ இன்னும் பீக்ல போகுமா, இல்ல இது இன்னும் டவுன் ஆக போகுதா அப்படின்னு நம்மளால இப்போதைக்கு ப்ரெடிஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா இதுவே 100 வருஷங்கள்ல ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய எல்னினோ. இது 2015ல வந்தது, அதே போன்று 2023ல வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. 1997க்கு பிறகு வரக்கூடிய எல்னினோ கிட்டத்தட்ட ஒரு சுமார் ஒரு 25 ஆண்டுகள் 28 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த மாதிரியான ஒரு பெரிய எல்னினோ என்பது நம்ம இந்த வருஷம் வரப்போகிறது வந்து கொண்டிருக்கிறது, தற்போது உருவாகி விட்டது. ஸோ அதே மாதிரி ஐஓடியை பார்க்கும்போது நம்மளோட இந்தியன் ஓஷன் டீபோல். ஸோ ஐஓடியை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கண்டிஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னா, தற்போது நடுநிலை என்கின்ற நிலையில் தற்போது இருக்கிறது. நடுநிலைனா எல்னினோ நோக்கி தான் போகுது. ஆனா இந்த பாயிண்ட் நம்ம நியூட்ரல் என்போம். +3 நினைக்கிறேன், +0.3 ஐஓடி கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனா நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, இந்த வருஷம் ஐஓடி கண்டிஷன்ஸை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ஐஓடியில இருந்து சூப்பர் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஐடி இந்த லெவல்ல போகும்னு நினைக்கிறேன். என்னோட கிராப்ஸே வேற. ஆனா இவங்க கொடுத்துருக்காங்க, இவங்க எப்பயுமே பிஓஎம் வெப்சைட்ல ஐஓடி லெவல்ல எப்பயுமே கம்மியா காட்டுவாங்க. அந்த பீக்காக போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே அவங்களுடைய அந்த கிராப்ஸ் எல்லாம் மாத்தி சரியான ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்துருவாங்க ஐஓடியை பொறுத்த வரைக்கும். அதனால ஐஓடியில எந்த ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த நினோ 0.34 தான் ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம உற்று நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ கடந்த மாதங்களிலிருந்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவுல வெப்பநிலை உயர்ந்து வருகிறது. ஒட்டுமொத்தமாக நேற்று மட்டும் வட இந்தியாவில் ஒரு 8 மாநிலங்களிலிருந்து 15 மாநிலங்கள் வரை வெப்ப அலை வீசியிருக்கிறது. அதுல டெல்லியும் உட்பட, குஜராத்ல அகமதாபாத் உட்பட, அதே மாதிரி மகாராஷ்டிராவில் நாக்பூர், அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பல்வேறு பகுதிகளில் அந்த வெப்ப அலை, அதாவது 113 டிகிரி ஃபேரன்ஹீட், 113 டிகிரி ஃபேரன்ஹீட். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக சில இடங்களில் 104 இருந்து 106 டிகிரி ஃபேரன்ஹீட் வரை தமிழ்நாட்டில் தொட்டு இருக்கிறது. நம்மளால 104 106 டிகிரி ஃபேரன்ஹீட்டை நம்மளால சமாளிக்க முடியல. ஆனா நம்மளுடைய வட மாநிலங்கள், மேற்கு மாநிலங்கள், மத்திய மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல 111 டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு மேல தற்போது வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. நேற்றும் இன்றும் நிறைய பேர் அந்த 113 111 தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட் கூடி 113 வரைக்கும் சில இடங்கள போயிருச்சு. அதாவது இப்ப நான் சோசியல் மீடியாவுல பார்க்கும்போது கார் டயர்ஸ் எல்லாம் உருகிறது. அந்த தார்லயே வட இந்தியாவுல கார் ஓட்டும் போதே டயர்ஸ் எல்லாம் வெடிச்சிருது, இல்லைன்னா உருகிறது. ஸோ அது மாதிரி நீங்க யாராவது வட இந்தியாவுக்கு டிராவல்ஸ் பண்றவங்க இருந்தாங்கன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்றவங்க, தொலைதூர பயணங்கள் நம்ம எப்பயுமே ஒரு தொழிலாக செய்யக்கூடியவர்கள்லாம் இந்த வாட்டி போகும்போது நல்ல தரமான டயரா போட்டுட்டு போங்க. காரா இருந்தாலும் கனரக வாகனங்களாக இருந்தாலும் நீங்க நான் ஸ்லோவா தான் ஓட்டுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் கூட நீங்க சேஃப்டியா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். நல்ல டயர் போட்டு போங்க. அந்த உங்க வாகனங்கள்ல டயர் ரொம்ப நல்ல தரத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி கோடை காலங்கள்ல தண்ணீர் நல்லா பருகுங்க. எல்லாருமே முடிந்த வரைக்கும் தண்ணீர் நல்லா குடிங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ல இருந்து 4 லிட்டர் தண்ணீர் வரைக்கும் குடிப்பது நல்லது. அதுதான் சராசரி. அதற்கு மேல போகவும் வேண்டாம்,
அதற்கு கீழே வரவும் வேண்டாம். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு 3 லிட்டர் தாண்ட வேண்டாம். 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பது என்பது அத்தியாவசியமான உண்மை. அதை நீங்க குறைச்சிக்கிட்டே தண்ணீர் குடிக்காம குறைச்சிட்டே வந்தீங்கன்னா வெயில் காலத்துல வரக்கூடிய காய்ச்சல்கள் வரும், தலை சுத்தல் வரும். அதே மாதிரி எனர்ஜியா இருக்காது, தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஐடில ஒர்க் பண்றவங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா குடிங்க, தூக்கம் வராம நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நான் என்னுடைய அறிவுறுத்தல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். மேப்ஸ் பார்த்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா குளோபல் அளவுல மேப்ஸ் பாருங்க. நம்மளுடைய வெஸ்ட் பசிபிக் பெருங்கடல் பகுதி மிகவும் சூடான வெப்பநிலை இருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. இது எப்பன்னா மே மந்த், இந்த வரக்கூடிய மாதம் மே மந்த்ல எல்னினோ உருவாகி விட்டது. ஏற்கனவே எல்னினோ உருவாகி விட்டது. அது வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய நாட்களில் தீவிரமாக இருக்குன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி மே மந்த்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுமத்ரா பகுதியில இருந்து இலங்கை வரை எஸ்எஸ்டி ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி சோமாலியா கிட்டையும் உங்களுக்கு இப்ப மான்சூன் சோமாலியாவெல்லாம் கிட்டத்தட்ட பருவம் தவறி பருவத்துல தான் அதிகமான மழை பெய்யுது. சோமாலியாலாம் ஃபிளட் தற்போது வந்திருக்கு. ஸோ இது 2023 பேட்டர்ன். 2023 பேட்டர்ன் எல்லாருமே 2023 வருஷத்தை மறக்க முடியாது. பட் 2023 பேட்டர்ன்ல இருந்தாலும் 2023 கிடைத்த கோடை மழை அளவுக்கு இப்போ கூட அப்ப பெஞ்ச அளவுக்கு இப்ப மழை பெய்யல. இதுவரைக்கும் 2023 பேஞ்ச மழைக்கு தற்போது 70% பெஞ்சிருக்கணும். ஆனா தற்போது வரைக்கும் அந்த மழை கிடைக்கல. நம்மளுக்கு கிட்டத்தட்ட பெய்திருப்பது ஒரு 33 to 35%. 2023க்கும் 2026 சம்மர் ரெயினுக்கும் பார்க்கும்போது ஒரு 30% தான் பெஞ்சிருக்கு. 100% அப்படின்னு வச்சுக்கோங்க. 2023 அந்த 100% பெஞ்ச மழையில தற்போது வெறும் 30% தான் பதிவாயிருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னா நம்மளுடைய எப்படி சொல்றது, இந்த மடகாஸ்கர் பகுதியில் ஸ்லோவா நகரக்கூடிய வெப்பநிலை அல்லது ஸ்லோவா நகரக்கூடிய அமைப்புகள். ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்டா நகர்ந்ததுன்னா இங்க குளிர்ச்சி அடையும். இங்க குளிர்ச்சி அடையும் போது ஒட்டுமொத்த அளவுல குளோபல் அளவுல சேஞ்சஸ் இங்க இருக்க இந்த பக்கம் எதிர் சுழற்சி ஹை பிரஷர்ஸ், அரபிக்கடல் ஹை பிரஷர்ஸ் எல்லாம் விலகி இங்க இருக்கக்கூடிய ஹீட் வேவ்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் எஸ்எஸ்டிஎஸ் மூவ் ஆகி நம்மளுக்கு வரும். அதே மாதிரி இப்படி நம்மளுக்கு இங்க ஸ்லோவா இருக்கிறதுனால ஏப்ரல் மந்த்ல கிடைக்கக்கூடிய அந்த ரெயின் ஸ்லோவா தான் வருது. அதாவது வரதான் போகுது. அந்த ஏப்ரல்ல கிடைக்கக்கூடிய மழையும் சேர்த்து நம்மளுக்கு பெய்யதான் போகுது. அதுல மாற்றுக்கிறது இல்லை. பட் அது இப்ப கிடைக்கல, அதான் வித்தியாசம். அதாவது இப்போ ஏப்ரல்ல கிடைக்க வேண்டிய மழையும் சேர்த்து மே மாதத்துல நம்மளுக்கு கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தென்மேற்கு பருவமழை வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு 75% விழுக்காடு அளவிற்கு கொடுத்துட்டு தான் போனோம். நம்ம எதிர்பார்த்ததுல எந்த மாற்றமும் இல்லை. இதுவரைக்கும் 2023க்கு பிறகு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கோடை மழை இந்த வருஷத்துல பதிவாகும். கோடை மழைனால நிறைய இடங்கள் பாதிக்கப்படும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில. அது ஒட்டுமொத்தமாக இந்திய அளவுல பார்க்கும்போது தென்னிந்தியாவில் அதிகப்படியான கோடை மழைகள் இந்த வருஷம் இருக்கும். வட இந்தியாவிலும் அதற்கு நிகராக கோடை மழைகள் இருந்தாலும் எல்னினோ ஆண்டு என்பதன் காரணமாக அந்த வறண்ட நிலை வட இந்தியாவில் மேலும் தீவிரமடைவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது. இந்த வருஷம் எல்னினோ அமைப்புகள் மிகவும் வலுவாக இருப்பதனால சற்று கோடை மழை தாமதமாக வந்தாலும் மிகச்சிறப்பான மழையை கொடுக்கும் என்பதை நான் குறிப்பிட்டுக்கிறேன். இதுல உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். ஏன்னா சார் இது வரைக்கும் மழை பெய்யல விவசாயிகள் இன்னைக்கும் கால் பண்ணி கேட்டாங்க. அவங்களுக்கான ரிப்ளை தான், நல்ல மழை இருக்கு மே மந்த்ல. இன்னைக்கு டேட்டு படி 27ஆம் தேதி, 29ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. தென் தமிழகம், மத்திய தமிழகம், வட தமிழகம், உள் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக இளையோர பகுதிகள்லாம் பரவலாக இடியுடன் கூடிய நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. 29 அல்லது 28 நாளை அல்லது நாளை மறுநாள் இதிலிருந்து தொடங்கும். தொடர்ச்சியாக இருக்கும் என்று நம்புறோம். இதுக்கு மேல ஒரு இடைவெளி கிடைக்குமா, பெரிய அளவுக்கு இடைவெளி வருமா, மே மந்த்லயும் நம்மளுக்கு இடைவெளி விட்டு விட்டு தான் மழை பெய்யுமான்னு கேட்டீங்க. இடைவெளி இருக்கும். ஆனால் அந்த இடைவெளி 1 நாள் 2 நாள் விட்டு விட்டு மழை என்பது வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ ஏன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்டி அமைப்புகள் அடிப்படையில பார்க்கும்போது கெல்வின் அலைவு, எம்ஜிஓ மேரன் ஜூலியன் ஆக்சலேஷன், அதன் அடிப்படையில பார்க்கும்போது நம்மளுக்கு பாசிபிலிட்டி நல்லாவே இருக்கு. ஸோ நம்மளுக்கு மான்சூனா இருந்தாலும் அது கோடை மழையாக இருந்தாலும் இந்த வருஷம் மிகச்சிறப்பாக இருக்க போறதுல
எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்மளுக்கு அடுத்த ஜூன் மந்த்தை பார்க்கலாம். ஜூன் மந்த்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அரபிக்கடல்ல இங்க பாசிட்டிவ் ஐடி ஸ்டார்ட் ஆகிறத பார்க்க முடியுது. ஜூலைல தீவிரம் அடையும். அதே மாதிரி எல்னினோ ஜூலைல தான் தீவிரம் அடைகிறது. உச்சத்தை தொடக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஜூலைல தான் நடக்கிறது. மே டு ஜூலை அப்படின்னு நம்ம இண்டெக்ஸ் பண்ணாக்க அரபிக்கடல் ஹீட் ஆகுது, வெஸ்ட் அரபிக்கடல் ஹீட் ஆகுது. இங்கிட்டு ஐஓடி கண்டிஷன்ஸ்ல அதே மாதிரி நம்மளுடைய பசிபிக், ஈஸ்ட் பசிபிக்ல ஹீட் ஆகுது. இது எல்லாமே நம்மளுக்கு எப்பயுமே நடக்கக்கூடிய பேட்டர்ன் தான். இதுக்கு முன்னாடியான வருஷங்களை 2015, 2018, அதன் பிறகு 2023, அதன் பிறகு 2026, தற்போது கடந்த 20 ஆண்டுகளில் 4 முறை மட்டுமே, 26 ஆண்டுகள் 4 முறையும் உச்சபட்ச எல்னினோவாக கடந்த 28 ஆண்டுகளில் 2வது மிகப்பெரிய ஒரு எல்னினோவாக இது இருக்கும் நம்புறோம். சோ இதனால கண்டிப்பாக ஒரு 2 பகுதிகளில் தமிழ்நாட்டிலேயோ அல்லது கேரளாவிலேயோ 100 ஆண்டுகள்ல இல்லாத மிகப்பெரும் மழை அல்லது மிகப்பெரிய புயல்கள் தாக்கங்கள் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அதை பற்றி வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் விரிவாக நம்ம பேசலாம். கண்டிப்பாக புயல்கள் இருக்கும், பெருமழைகள் இருக்கும். தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்படும். இந்த வருஷம் பருவமழைகள், இந்த புரட்டாசி மாசத்திலிருந்து வரக்கூடிய பருவமழைகள் சற்று தாமதமாக தொடங்குற மாதிரி தொடங்கி அடிக்கிற அடியை பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னு இடி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி சிறப்பான தரமான சம்பவங்களை இந்த வருஷம் வச்சிருக்கு இந்த வடகிழக்கு பருவமழை. நம்மளுக்கு 2026 பருவமழைனா எல்லாமே அடிக்கிறதெல்லாம் 6 அப்படின்ற மாதிரி தான். இப்ப ஐபிஎல் மேட்ச் பாக்குறோம், அடிக்கிறதெல்லாம் 6 அடிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி இந்த எல்னினோ வரப்போகுது, எல்னினோனால கிடைக்கக்கூடிய பாதிப்புகள் தமிழ்நாட்டுக்கு எல்லாமே புயல், மழை, சேதம், பெரிய அளவுக்கு இழப்பீடு, பொதுச்சொத்துக்கு இழப்பீடு, அதிகப்படியான பயிர் சேதம், விவசாயிகள் கடுமையாக பாதிப்பு, நீர்நிலைகள் உடைப்பு ஏற்படுதல், அதிகப்படியான மழைகள் காரணமாக கடலோர மாவட்டங்கள், தமிழக கடலோர மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பற்றி நான் ஒன்னொன்னா பேசிட்டே இருந்தா ரொம்ப நேரம் பேச வேண்டியிருக்கும். அடுத்து தென்மேற்கு பருவமழை பத்தி பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் ஜூன் மாசத்துல முதல் வாரத்துல தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது, அல்லது மே மந்த் இறுதியில தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது. சைக்ளோனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பொறுத்தவரையில மே 18ஆம் தேதி அல்லது மே 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் புயலாக மாறலாம். அதே மாதிரி அரபிக்கடல் பகுதியிலும் கேரளா ஒட்டிய கடல் பகுதியில் ஒரு புயல், ஒரு தாழ்வு பகுதி உருவாகி அது தீவிரம் அடைந்து நம்மளுக்கு குஜராத்தை நோக்கியோ அல்லது அதோடைய நகர்வை நான் பின்னர் அறிவிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு 2 சைக்ளோன் தெரியுது இந்த மே மந்த் அண்ட் ஜூன் மந்த்ல. ஸோ இந்த 2 சைக்ளோனுமே ஒரு சில இந்திய பகுதிகளில் கடுமையான பாதிப்புகளை உருவாக்கும். இதன் பிறகு தென்மேற்கு பருவமழை நம்மளுக்கு தொடங்கும். அந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜூன், ஜூலை மந்த்ல சற்று பலவீனமாக இருக்கும். அதன் பிறகு தீவிரம் அடைய தொடங்கும் என்பதை குறிப்பிட்டுக்கிறேன். ஆகஸ்ட் மந்த்ல இருந்து, ஆடி மாதத்திலிருந்து நம்மளுக்கு புரட்டாசி மாதத்திற்குள்ள தென்மேற்கு பருவமழை கேரளாவில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கும். அதன் பிறகு நம்மளுக்கு ஐப்பசி மாதத்திலிருந்து மார்கழி மாதத்திற்குள்ள தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுல மழையினால பாதிக்கப்படும். இடைப்பட்ட இந்த கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் மே மந்த்ல தமிழ்நாட்டுல பாதிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மழைகள் இருக்கு. ஆனால் மழை இந்த அளவுக்கு பெய்யாது அப்படின்னு நினைச்சவங்களுக்கு மழை இந்த அளவுக்கு பெய்ஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷம் வரும். ஏன்னா இப்போ வரைக்கும் பெய்யல, மழை இனிமே பெய்ய போகுதா அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக பெய்யும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து இணைந்து கேட்டிருந்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு வானிலை அறிக்கை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.